அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் பற்றி பார்க்கலாம். சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னால் என்ன? இது பாருங்க, இந்த சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, சொரியாசிஸ் அப்படிங்கிற ஒரு ஆட்டோஇம்யூன் டிசார்டர் ஆல்ரெடி அந்த பேஷண்ட்டுக்கு இருக்கும். எடுத்த உடனே டைரக்டா சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது வருதில்ல. முதல்ல தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்படின்ட்டு இருக்கும். இந்த தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள்லையும் இந்த மீனோட உடம்பு எப்படி இருக்கு, செதில் செதிலா உரியுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி தோல்ல பார்த்தீங்கன்னா செதிலா உரியும். அதுக்கப்புறம் கீழே பெட்டிகேல் ஹெமரேஜஸ்ம்பாங்க. அந்த செதில் உதிர்ந்த பின்னாடி அந்த இடத்துல பொட்டு பொட்டா சின்ன சின்ன ஸ்பாட்டா ரத்தம் இருக்கும். பயங்கரமான நமைச்சல் இருக்கும், சரிங்களா? அதிகப்படியான நமைச்சல். அதே மாதிரி அந்த ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா ப்ரூயிசஸ் அப்படிம்பாங்க. அந்த தோல் பார்த்தீங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய எரிச்சல், வலி, வேதனை, சுருக்குன்னு குத்துறது, இது எல்லாமே இருக்கும். இதனால ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகுது. இந்த சோரியாசிஸ் அப்படிங்கிறது தலை முதல் பாடி ஃபுல் எங்க வேணா வரலாம். ஆமா, அது கட்டை சோரியாசிஸ் அப்படிம்பாங்க. அந்த காதுல கூட வரும். முக்கியமா ஜாயிண்ட்ஸ்ல வந்துச்சுன்னா நம்ம பெண்ட் பண்றோம்ல, அசைவுகள்னால கட்ஸ் வரும். கட்ஸ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரம் ஹீல் ஆகாது. ரெண்டாவது, நம்ம பேஷண்ட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சோரியாசிஸ்னால அந்த அரிப்பு வரும். நீங்க நமைச்சல்னு சொன்னீங்களா, அதுதான் அந்த அரிப்பு, இச்சிங் இருக்கும். அந்த இச்சிங்ல என்ன பண்ணுவாங்க, சொரிவாங்க. சொரியறதுனால இன்னும் கொஞ்சம் கட்ஸ் அதிகமாகும். ஆனா அது அவங்களுக்கு கூட ரொம்ப எதமா இருக்கும். அது சொரிய சீப்பு வச்சு சொரிவாங்க, சில கத்தி வச்சு கூட கீறிப்பாங்க, சொரிவாங்க. அப்ப என்ன ஆகும், இது குணம் ஆகாது. சாதாரணமாவே ஸ்கின் ப்ராப்ளம்னா ஸ்லோ ப்ராசஸ். இதுல இன்னும் இவங்க நெயிலே படக்கூடாது. ஆக்சுவலி நெயில் பட்டு சொரியறதே தப்பு. அப்புறம் சீப்பு கத்தினா நீங்க இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கட்ஸ் வரும். அப்போ அது குணமாகாது. இதுல கூடவே ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். அப்போ இந்த ஆர்த்ரைட்டிஸ் ஒரு பக்கம், ஸ்கின் ப்ராப்ளம் ரெண்டு சேர்ந்துதான் உங்களுக்கு சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அப்போ முட்டு வலியும் இருக்கும், ஸ்கின் ப்ராப்ளமும் இருக்கும். அதனால டயட்டும் இருக்கணும், ட்ரீட்மெண்ட்டும் ப்ராப்பராக எடுக்கணும், 2 நேரம் குளிக்கணும், காட்டன் ட்ரெஸ் போடணும். ரொம்ப ஈஸி, வீட்லேயே ஹோம் ரெமெடி நிறைய இருக்குது. முதல்ல அவசரம், ஆத்திரம், கோபம், டென்ஷன் இருக்கக்கூடாது. டீ காஃபி சாப்பிடக்கூடாது. பச்சை மிளகாய், கத்திரிக்காய், கடல் உணவு, சிக்கன் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. புரியுதா? மட்டன் சூப் வேணா எடுத்துக்கலாம். எக்கு சாப்பிட்டு பாருங்க, ஒத்துக்கிட்டா ஓகே, ஒத்துக்கலன்னா அதுவும் விட்டுருணும். ஏன்னா உங்களுக்கு ஒத்துக்குதா இல்லையானே எனக்கு தெரியாது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்து நாங்கள் கேட்டு பார்த்தது அது தெரியும். இதே மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். அது இல்லாமல் இந்த குளிக்கிறது, ட்ரெஸ்ஸு, காட்டன் ட்ரெஸ்லாம் சொல்கிறோம். வீட்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த சோத்து கத்தாழை இருக்குல்ல, அந்த ஜெல் எடுத்து உடம்பு ஃபுல்லு அப்ளை பண்ணி 20 மினிட்ஸ் கழித்து குளிச்சிடுங்க. அதே போல் வேப்பிலை, மஞ்சள், ஆண்களாக இருந்தால் வேப்பிலையும் கஸ்தூரி மஞ்சள் எடுத்து அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சு அதை தேய்ச்சி குளிக்கலாம். பெண்களாக இருந்தால் நார்மல் மஞ்சள் அல்லது கஸ்தூரி மஞ்சள், இந்த வேப்பிலை இதை அரைச்சி வச்சுக்கிட்டு கூட கொஞ்சம் புங்கையில் கூட சேர்த்துக்கலாம். குப்பைமேனி இதெல்லாம் அரைச்சி ரெடியாக பவுடர் வச்சுக்கிறோம். குளிக்கும்போது எல்லாம் மிக்ஸ் பண்ணி, வேணா அதில் கொஞ்சம் பன்னீர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணி குளிச்சோன்னா நம்ம ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும், நல்லாயிருக்கும், விரைவில் குணமாக்கும். இதெல்லாம் ஹோம் ரெமெடி. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் கடைப்பிடிக்கும் போது உங்களுக்கு சோரியாசிஸும் சரி, ஆர்த்ரைட்டிஸும் சரி, அதுதான் சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் குணமாக்குறதுக்கு வழிகள் நிறைய இருக்குது. கடைப்பிடித்தால் பலன் நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.